இன்றைக்கு இணையத்தை கலக்கி கொண்டிருக்கிறது அரட்டை அப்படிங்கிற செயலி. அந்த செயலி உள்ளிட்ட பல்வேறு புதுமைகளை இந்திய தொழில்நுட்ப உலகில் செய்து வரக்கூடியவர் ஜோஹோ நிறுவனத்துடைய நிறுவனர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இன்று நம்மோடு உரையாடவிருக்கிறார். பேசுவதற்கு நிறைய இருக்கிறவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ ஹாப்பி டு ஃபைனலி மீட் யூ. இந்த அரட்டை அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் அதற்கு. நன்றி. பட் அந்த பேரே கேட்கும்போது பர்சனலி ஐ ஜஸ்ட் லவ் தட் நேம். ஒரு மாடர்ன் டெக் ஆப்பு, ஆனால் நம்ம ஊர் பேர் அப்படி மண் மனம் கமிழ அப்படி ஒரு அரட்டைன்னு பேர் வச்சுருக்கீங்க. பட் இந்த ஐடியா எதனால் கன்சீவ் ஆச்சு? இப்போ நிறைய பேர் முதல் வார்த்தையில் சொல்கிறது என்னென்னா இது இந்தியாவோட வாட்ஸ்அப், அதுதான் உங்களோட ஒன்லைனாகவும் இருந்ததா? அப்படி இல்லை. இது நான் சொல்லுவேன், இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படி பார்க்குறேன். அதாவது இப்போ சைனாவில் WeChat அப்படிலாம் இருக்குது. அது வெறும் மெசேஜிங் மட்டும் இல்லாமல் அது சுற்றி நிறையா இருக்கும். இப்போ அந்த இ-காமர்ஸ், அப்புறம் அந்த மேப்பிங் நிறைய இருக்கும். அதில் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு வெறும் தகவல் பரிமாற்றம் நல்லா அது நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம். ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஸோ இப்போ இந்த ஒரு ஆப் இருந்தாலே கிட்டத்தட்ட நான் ஆன்லைனில் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறது தான் குறிக்கோள். அது இந்தியாவிலேருந்து வந்திருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் பெருமை. பட் அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட ஏற்கனவே வாட்ஸ்அப் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் ஏற்கனவே இருக்காங்க, நான் ஏன் இதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல கேள்வி தான். அது இந்தியாவில் தயாரித்ததாக மட்டும் வர வேண்டாம். ஆனால் இது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அது ஒன்றா இப்போ படிப்படியாக வர பல விஷயங்கள் இதில் வரும். இப்போ ரயில்வே புக்கிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வர அப்போ தான் நமக்கு அதோட முழு யூட்டிலிட்டி புரியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் இப்போது படிப்படியாக வந்துகிட்டே இருக்கோம். இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, வாட்ஸ்அப் இப்போ ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ண முடியும். அரட்டை அப்படி ஸ்டாப் பண்ண முடியாது. அது நம்ம இந்திய அரசாங்க கண்ட்ரோலில் இருக்கும், வெளிநாட்டு கண்ட்ரோலில் இருக்காது. அதுவும் முக்கியம். இன்றைக்கி அது நடக்காதுன்னு யாருமே உறுதிமொழி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள். இப்போ ட்ரம்ப் எது வேணால் செய்வார் இல்லாமல் கம்பெனிஸே செய்கிறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு முடியாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஐரோப்பா நாட்டில் பண்ணியிருக்காங்க, இப்போ இஸ்ரேலில் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ எல்லா நாடுகள்லையுமே இந்த தொழில்நுட்பங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது இன்றைக்கி. அதாவது இப்போ வாட்ஸ்அப் நாங்கள் இந்தியர்களுக்கு இந்த சேவை வழங்க மாட்டோம்னு அவங்க டிசைட் பண்ணலாம். அது அவங்களும் டிசைட் பண்ணலாம், இல்லை அவங்களோட அரசாங்கம் டிசைட் பண்ணலாம். அது அவங்க கண்ட்ரோல்லையும் இருக்காது. அப்போ நம்ம அரசாங்கம் தான் டிசைட் பண்ணணும். நமக்கு இங்கே ஒரு உரிமை இருக்குது, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், இதுக்கு பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அமெரிக்கன் ஸ்டாப் பண்ணால் எங்கே போவோம் நம்ம? ஸோ அதனால தான் இது சுயசார்பு பொருளாதாரம் முக்கியம். அதுவும் ஒரு பெரிய காரணம் இல்லை. பட் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இந்தியா மாதிரி மார்க்கெட்டை எந்த நாடு இல்லை எந்த ஆப் வேணான்னு சொல்ல போகுது இல்லையா? இப்போ அது நீங்கள் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணான்னு சொல்கிறது இப்போவே நடக்குது. உதாரணம் GPU அப்படின்றோம். இந்த ஏஐக்கு GPU இந்தியாவுக்கு இவ்வளவு தான் விற்போம் அப்படின்னு வச்சுருக்காங்க கணக்கு. நம்ம காசு கொடுத்தாலும், அவங்க கேட்குற பணத்தை கொடுத்தாலும் இதை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்ற பேரில் நமக்கு இந்த தொழில்நுட்பங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்குது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நிறையா. இப்போ இதெல்லாம் இதில் நிறைய அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளே உருவாக்குறது. இப்போ என்கிரிப்ஷன் டெக்னாலஜி அப்படி இருக்குது எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலில். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளே உருவாக்குறது தான் நமக்கு ஒரே வழி. நமக்கு மூளை இருக்குது, நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது? கண்டிப்பாக. பட் ஒரு சாதாரண ஒரு தென்காசியில் இருக்கிறவர் இல்லை ஒரு மதுரையில் இருக்கிறவருக்கு அவர் ஏன் இவ்வளோ ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி கவலைப்படணும்ல? நான் என் ஃப்ரெண்டுக்கு 2 மீம்ஸ் அனுப்ப போகிறேன், 2 ஜோக் அனுப்ப போகிறேன், அவ்வளோதானே எனக்கு தேவை. இன்னைக்கு மதுரையில் இருந்தாலும் தென்காசியில் இருந்தாலும் உலகத்தில் நடக்கிறது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது. ஒரு உதாரணம் இப்போ இந்த ஆப் திடீர்னு ஸ்டாப் ஆச்சுன்னா எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும். எல்லா பிஸ்னஸுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம பெட்ரோலியம் ப்ரைஸ் பார்க்குறோம். அது உலகத்தில் எல்லாருக்கும் அது எஃபெக்ட் உண்டு. நம்ம பெட்ரோல் பங்குக்கு போனால் நமக்கு தெரியும் இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நம்மளால் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. எங்கே இருந்தாலும் உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு என்ன அஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தென்காசியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தேசம் இந்த மண்ணில் இருக்கணுன்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கிராமப்புறங்களில் தான் இன்னும் நிறைய அதிகமாக இந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிய வரும்போது இந்த தேசப்பற்று அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணும்போது நம்ம சுதேசி, நம்மளுடைய ஆத்ம நிர்பர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். பட் ஆஸ் யூ டெவலப் அந்த ப்ராசஸ்லேயுமே கூட ஒரு லிமிட் இருக்கும்ல, இவ்வளோ தான் நம்மளால் இவ்வளோ சுதேசியாக போக முடியும். இப்போது
ஒரு அரட்டைங்கிறதே நம்ம ஏஆர்ஏ டிடிஏன்னு தான் எழுத வேண்டியிருக்கு இல்லையா? நம்ம வந்து இங்கிலீஷில் போட்டால் தான் அது விற்கும் உலகத்தில் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு லிமிட் பார்க்குறீங்களா? நம்ம இவ்வளோ தான் போக முடியும், இல்லை இந்த இடத்துல நமக்கு ஒரு தடைக்கல் வருது அப்படிங்கிற விஷயங்கள்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இவி இருக்குது, அதுக்கு மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ நான் வச்சுருக்கேன், அதில் மோட்டார் இருக்குது. அந்த மோட்டார் இருக்கிற பெர்மனன்ட் மேக்னெட் டெக்னாலஜி சைனா கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மேக்னெட் அது இப்போ ஒரு ஜூன் மாதம் ஒரு பிரச்சனை வந்தது, மேக்னெட் தரமாட்டோம் அப்படின்னு சைனா சொன்னாங்க. இங்கே இருக்கிற எல்லா இவிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் ஒரு கம்பெனியை வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. அது சைனீஸ் ஓன்ட் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டை எடுத்துக்க போகிறோம் அப்படியெல்லாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிறது. இதனால் நமக்கு என்னென்ன கிரிட்டிக்கல் தொழில்நுட்பங்கள் தேவை, இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான தொழில்நுட்பங்கள், மோட்டார் சொன்னேன், மேக்னெட் சொன்னேன், இந்த மாதிரி தேவை அப்படின்றது நம்ம இங்கே செய்தே தீர வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், நமக்கு டேலண்ட் இருக்குது. இந்த டெமோகிராஃபிக் டிவிடன் அப்படின்னு சொல்கிறேன். இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிக அளவில் குழந்தைகள் பிறகுறது. எவ்வளோ அதிக அளவுன்னு சொல்கிறேன், இந்தியாவில் வந்து இந்த வருடம் 2.3 கோடி குழந்தைகள் பிறப்பாங்க. சைனாவில் 85 லட்சம் 90 லட்சம். அவங்கள விட 2 மடங்கு, கிட்டத்தட்ட 3 மடங்குன்னு சொல்ல மாட்டேன், 2 மடங்குக்கு மேலே இருக்குது. அதே வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 35-38 லட்சம் தான் இருக்குது. இங்கே 2.4 கோடி 2.3 கோடி. அவங்கள விட 2 கோடி குழந்தைகள் அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அப்படின்னு கேட்குறோம். வேலைவாய்ப்பு என்ன? இதெல்லாம் தயாரிக்கிறது தான் வேலைவாய்ப்பு. இது நமக்கு என்னென்ன தேவையோ அதை முழுக்கதும் நம்மளே செய்கிறது தான் வேலைவாய்ப்பு அப்படின்னு. இதை ரெண்டுத்தையும் நான் லிங்க் பண்ணுறேன். வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் வேணும், இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நமக்கு வேணும். இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் செய்வது தான் வேலை அப்படின்னு. அதுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இது யாருன்னா அந்த மாணவர்கள் மட்டும் சொல்ல முடியாது, நம்ம கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த ஆர்வம் இருக்கணும், தன்னார்வம் இருக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா தானாகவே வரும் எல்லாம். இந்த விமர்சனம் கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்தது, ஒரு கான்வர்சேஷனாக தொடர்ந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அந்த டெக் ஜெயன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் ரீசர்ச்சில் நிறைய கவனத்தை செலுத்த விட்டுட்டாங்களோ அப்படின்னு. இப்போ ஒரு சாட் ஜிபிடி அமெரிக்காவில் வருதுன்னா கொஞ்ச நாளில் டீப் சீக்னு ஒன்று சைனா கொண்டு வரான். நம்ம ஏன் நம்மளால முடியாதுன்னு நினச்சி உட்காந்துட்டோமா? என்ன காரணம்? நம்ம வந்து ஒரு இந்த R&D அப்படின்ற ஸ்பெண்டிங் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நம்மளோட ஜிடிபி அதில் பார்த்திங்கன்னா நம்ம 0.7% தான் இருக்குது. இப்போ சைனாவில் பார்த்திங்கன்னா 3.3% தான் இருக்குது. நம்மளை மாதிரி 4-5 மடங்கு R&D ஸ்பெண்டிங் அங்கே இருக்குது ஒரு ஜிடிபியோட கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா. இது வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் 4% அப்படி இருக்கும், நம்ம 0.7 இருக்கோம். இது ப்ரைவேட் செக்டார், அங்கே தான் நடக்க முடியாது, அரசாங்கத்தால் செய்ய முடியாது. இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறது அரசாங்கத்தால் செய்ய முடியாது. ஒரு அரட்டை மாதிரி ஒரு ஆப்போ இல்லை மெயில் இதெல்லாம் கவர்மெண்ட் செய்ய முடியாது. இப்போ ப்ரைவேட் செக்டார் தான் செய்யணும். அப்போ அந்த R&D இருக்கணும். அது என்ன நமக்கு ஒரு இதுனா அந்த கல்ச்சர் வரலாம், அந்த R&D கல்ச்சர். அது எப்படி R&D கல்ச்சர்னால் என்னென்னா, இப்போ நான் என்னை வந்து எளிமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எளிமையாக இல்லை, நான் வந்து R&D கல்ச்சருக்கு தேவைப்பட்ட மாதிரி இருக்கேன். இப்போ எங்கள் R&D இல்லைனா இன்ஜினியரோட வேலை செய்யும்போது, இப்போ என்னோட ஒரு ஒரு 25 வயசு இன்ஜினியர் இருக்காரு, 20 வயசு இன்ஜினியர் இருக்காங்க. அவங்களும் நானும் ஒரே லெவல் தான். அப்போது அந்த கோடை பார்க்கும்போது எனக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பெரிய இதில் இருக்கேன், பதவி இருக்கேங்கிறது கோடு இல்லை. நானும் அவங்களும் அந்த கோடை ஷேர் பண்ணி பார்க்க வேண்டியதான், 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து பார்க்க வேண்டியதான். அப்போ வந்து இவருக்கு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்க முடியாது. அது இருந்தால் தான் அந்த R&D செய்ய முடியும். ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்க, இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த R&D கல்ச்சர் வரணும்னா இந்த சிம்பிளிசிட்டின்றதை விட எல்லாரும் ஒன்றா கூட உட்காந்து வேலை செய்கிற இது வேணும். இப்போ ஜோக நிறுவனத்தில் அப்படி தான் இருக்குது. யாருக்குமே ஆஃபீஸே கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் உட்காந்துருப்போம். அது ஏன்னா இந்த R&D கல்ச்சருக்காக. ஸோ நான் சொல்கிறது இந்த R&D கல்ச்சரை உருவாக்கணும் முதல்ல. அதாவது R&Dன்றது அதுக்கு முன்னாடி இந்த R&D கல்ச்சர் வரணும். அப்புறம் எல்லாரும் என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூச்சப்பட வேணாம். இப்போ வந்து ஸ்ரீதர் இந்த கோடில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொன்னது எனக்கு புரியல அப்படி சொல்ல வேண்டிய அந்த இது வேணும். அது கூச்சப்பட்டாங்களோ பயப்பட்டாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வராது, அது என்ன பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அதை நான் என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ எப்படி அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உள்ளுக்குள்ள. நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அரட்டையே அந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், ஃப்ரீ ஃப்ளோ. இன்றைக்கி அதாவது முன்னாடி வந்து ஒரு லெட்டர் எழுதணும்னா இவங்களுக்கு எழுதலாமா கூடாதா ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு எழுதணும், அதுக்கு ஒரு ஃபார்மேட். ஆமாம், அதுக்கு ஃபார்மேட் இருக்குது, டிஎஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு லைன் அடிச்சுட்டு போய்டுறோம். யாராக இருந்தாலும் அதே தான். அது வந்து அரட்டையை பொறுத்த வரைக்கும் வேறுபாடு கிடையாது. அது இவங்களுக்கு என்ன பொசிஷன் அதெல்லாம்.
அந்த அந்த டெக்னாலஜி வர வர அந்த கல்ச்சர் மாறும். நம்ம வந்து அந்த டெக்னாலஜி வாட்ஸ்அப்பில் இப்போ அரட்டை உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் அந்த கல்ச்சரை மாற்றணும். அப்போ தான் வந்து நம்மளால் R&D செய்ய முடியும். இதை வந்து தனியார் நிறுவனங்கள் செய்தாகணும். தனியார் நிறுவனத்தில் முதல்ல இது உருவாக்கணும். தனியார் நிறுவனங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு R&D டீம் அப்படின்னு செட்டப் பண்ணி அது ஒரு லீடர்ஷிப் லெவல்ல இருந்தே தலைமையிலிருந்தே அதில் ஒரு குவிக் மணி இல்லாததுனால அதில் குவிக் மணி இருக்காது. நான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன் ஒரு போன வாரம். இது ஒரு பேரடாக்ஸ் அப்படிங்க. என்னென்னா இப்போ ட்ரேடிங், இந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் குவிக் மணி இருக்கும். இதில் வந்தால் உடனே பணம் இருக்கும். ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி வேணும்னா வெறும் ட்ரேடிங் ஃபைனான்ஸ் மட்டும் செஞ்சு முன்னுக்கு வர முடியாது. எந்த நாடுமே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி வரணும்னா இந்த மாதிரி குவிக் மணி இல்லாத விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த R&D அப்படின்ற சயின்டிஃபிக் டிஸ்கவரி. இதில் இன்வெஸ்ட் பண்ணினா தான் நமக்கு நாட்டோட வளர்ச்சி இருக்கும். அப்போ ஒரு தனியார் நிறுவனம் வந்து எனக்கு இன்னைக்கு உடனே எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படி மட்டும் பார்த்தா அந்த நிறுவனமே பெரிய நிறுவனமாக வளர முடியாது. இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு வரணும், கூகுள் அளவுக்கு வளரணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த லாங் டேர்ம் அந்த அந்த தொலைநோக்கு இது வேணும், அவங்களுக்கு அந்த பார்வை வேணும். அப்படி இல்லாமல் எனக்கு அடுத்த குவார்ட்டர் இந்த குவார்ட்டரில் எனக்கு பணம் வரணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அது முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த லாங் டேர்ம் ஓரியன்டேஷன், அந்த குயிக் ரிட்டர்ன் ஃபைனான்ஸ், அந்த மனப்பான்மையை விட்டு R&D இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். இப்போது நம்ம நிறுவனங்கள் பற்றி பேசும்போது அரசாங்கமே எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பேசுகிறோம். பட் இன்னைக்கு குறிப்பாக அரட்டையில் கூட அரசாங்கமும் அரசாங்கத்துடைய நபர்கள், அரசியல்வாதிகளும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அமித்ஷா வரைக்கும் இன்னைக்கு ஜோஹோ மெயிலுக்கு மாறிட்டேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து பெருமையாக இருக்கா, இல்லை கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கா? ஒரு பக்கம் வந்து ஒரு இது இவ்வளவு நாள் வேலை செய்ததுக்கு ஒரு கிடைத்த அங்கீகாரம் அப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன நர்வஸ்னால் நம்ம அந்த டிராஃபிக் அவ்வளோ வர டிராஃபிக்கை தாங்கணும். ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஒரே நாளில் 5000 பேர் வந்தது, ஒரு 50 லட்சம் பேர் வந்து நிற்கிறாங்கன்னா என்ன செய்வோம் நம்ம? இது எல்லாத்துக்குமே கஷ்டம். அது உடனே நம்ம ஆனால் அதை மேனேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட நிறைய ஒரே நாளில் வந்துட்டு ஐயோ ஆப் சரியில்லைங்க, ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே பிரச்சனை தான். இப்போ ஆனால் அதை மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே நம்ம பெல்லே ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ சரி பண்ணிட்டு வரோம். அதை ஆப்பையும் இன்னைக்கு கூட ஒரு அப்டேட் போகுது. இப்போ இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்குது. போன வாரம் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு அப்டேட் இருந்தது. ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை இப்போ அப்டேட் போட்டுட்டே வரோம். அதில் எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு, ஏன்னா நிறைய இப்போ யூசர் வர வர எவ்வளோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரேராக நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 கோடி பேர் யூஸ் பண்ணும்போது ரேராக இருக்காது, திடீர்னு ஒரு 10 பேருக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம். இன்றைக்கி விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு குரோனி கேபிட்டலிசம்ங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருதில்லை. இப்போ உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஈலான் மஸ்கோட ஒப்பிட்டெல்லாம் விமர்சனங்கள் வருது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் எல்லா அரசாங்கத்துலேயும் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் உபயோகிக்கிறாங்க, இப்போ கூகுள் உபயோகிக்கிறாங்க. அது வந்து குரோனி கேபிட்டலிசம். அப்போ சொல்லுங்கள். இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து சத்யா நாடலா வராரு பார்க்குறாரு. இப்போ நானே வந்து அமெரிக்காவில் உட்காந்துட்டு இங்கே கோட் சூட் போட்டு வந்து பார்க்கும்போது அது வந்து குரோனியா இல்லையா? அப்போ சொல்லுங்கள். அப்போ இந்தியாவிலே இருந்தால், இந்தியாவிலே செஞ்சால் அது குரோனி கேபிட்டலிசம். இப்போது இந்த ஜோஹோ மெயில் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது 2 வருடமாக அது வந்து ஒரு பெரிய எவாலுவேஷன் பண்ணி 1.5 வருடம் முன்னாடி செலக்ட் பண்ணுது. இப்போ நடக்கல. அது அப்போது அந்த NIC வந்து எப்போவோ நடந்தது. இப்போ இவங்க ஹோம் மினிஸ்ட்ரி எடுத்திருக்கிறதே 1 வருஷமாக ப்ராசஸ். அவர் இல்லை, அது அவங்க வந்து இப்போ எடுக்கிறது NIC மெயில்ன்றது 1.5 வருடம் முன்னாடியே செலக்ட் பண்ணது. அதுக்கு 1.5 வருடமாக அதுக்கு எவாலுவேஷன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் காம்படிஷனில் இருந்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி 18 ரிவ்யூ பண்ணி. இது சும்மா எனக்கு ஸ்ரீதர் தெரியும், நான் யூஸ் பண்றேன் அப்படி இல்லவே இல்லை. அது அவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்குங்க. அப்புறம் தான் கொடுப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஆர்டர் வாங்க முடியாது. அப்படி அந்த மாதிரி செஞ்சது. அது அடாப்ஷன் உள்ள நடந்துட்டு இருக்கு. இப்போதான் அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்றாங்க. அவ்வளோதான். அது இந்த டைமிங் இப்படி வந்து டைம் வந்ததுனால அது அவங்க எதுவும் இந்த ஸ்வதேஷி அந்த இது வரும்போது அப்படி ஏதோ ஒரு இவங்களாம் ஒரு இது. அப்புறம் அது வந்து தனியாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த டேட்டா சென்டரே தனி. ஜோஹோக்கே அந்த டிராஃபிக்கே வராது. அந்த டேட்டாவெல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் டெல்லியில் ஒரு தனி டேட்டா சென்டரில் இருக்குது. நமக்கு அந்த இமெயிலில் என்ன பேசிக்கிறாங்க அது நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம சாஃப்ட்வேர் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு விமர்சனம் வருது. நான் இப்படி தான் கேட்பேன், இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இல்லைன்னா வெளிநாட்டு டெக்னாலஜி வாங்கணும். அது இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்குமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த லாபங்கள் எங்கே போகும் அப்படின்னு. யாருக்கு டேக்ஸ் கட்டுறோம்? இந்த நம்ம ஜோஹோ நிறுவனம் வருஷம் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்றது நம்ம கார்பரேட் அஃபேர்ஸ் போனால் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம். எல்லாமே ஓப்பனாக இருக்குது. நம்ம எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படின்றது இதெல்லாமே ஓப்பன். இது
இந்த நிறுவனமே இந்தியாவில் இப்போ சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. ஸோ அது இந்த விமர்சனங்களுக்குலாம் அர்த்தமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சுதேசி இல்லை நேஷனலிசம் இந்த மாதிரி தேசியவாதம் பேசுறதுனால நீங்கள் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் உள்ளவர் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன். தேசியவாதத்தை வந்து ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சி ஆகிறதே தப்பு. அது தேசியவாதம் எல்லாத்துக்கும் பொது. முதல்ல தேசியவாதம்னு ஆரம்பிச்சதே காங்கிரஸ் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் போது. அப்புறம் எப்படி ஸ்வதேசி அப்படின்ற மூவ்மெண்ட் எல்லாம் வந்து இப்போ உருவாக்கப்பட்ட வேலையில் மகாத்மா காந்தி சொன்னது ஸ்வதேசி. என்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போலேருந்து இருக்குது. இது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இப்போது 1970-80 இருந்ததை விட இன்னைக்கு ஃபாரின் டெக்னாலஜிக்கு ரொம்ப அடிமை ஆகிட்டோம். நான் இப்படி சொல்லுவேன், இன்னைக்கு வந்து ஒரு புது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வாங்களேன், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இது வந்துடுச்சு இன்னைக்கு உங்களுக்கு. அதாவது நீங்கள் எவ்வளவு டெக்னாலஜி நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு பார்த்தா நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். எப்படி ஒரு 30-40 வருடங்களில் இவ்வளவு டெக்னாலஜி நம்ம வந்து மற்றவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி சாங்ஷன் டாக்ஸ் அப்படி போடும்பொழுது ஒரு ஷாக் வருது. இப்போ இவ்வளோ பவர் எங்கள் கையில் கொடுத்துட்டோமா இன்னொரு கையில், அதுதான் ஸ்வதேசி. இது எந்த அரசியல் கட்சி பதவியில் இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்க விடக்கூடாது இதை. அதனால தான் வந்து இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் இந்த வருடம் ஏன் வந்ததுன்னா, இது வந்து மோடிஜி பவரில் 11 வருஷமா இருக்கு. ஆனால் இந்த வருடம் தான் இந்த ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அங்கே அமெரிக்காவில் நிலவரம் சேஞ்ச் ஆச்சு. நமக்கு அப்போ தான் வந்து ஒரு விழிப்புணர்வு வருது. நம்ம இத்தனால் என்ன ஆச்சு, நம்ம இதுவும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பொருளாதார வல்லுநர்கள் இப்போ நிறைய பேர் அமெரிக்காலேருந்து வந்து நம்ம இந்திய ஆரிஜின் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட் அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் உலகமயமாக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் இந்த யார் செஞ்சால் என்ன நீங்கள் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, இப்போ சைனா வந்து மேக்னெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மேக்னெட் கிடையாது. இப்போ ஜிபியு சொல்கிறேன், இந்த ஏஐக்கு வந்து ஜிபியு ரொம்ப முக்கியம். எல்லா இந்தியாவில் எல்லா கம்பெனி கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கோட்டா வச்சுருக்காங்க. அவ்வளோதான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஓப்பன் சோர்ஸுங்கிறாங்க, அது ஓப்பன் சோர்ஸ் வேறங்க. இந்த ஜிபியு அதை ரன் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் இருக்கு, சிலிக்கான். அந்த ஜிபியு டெக்னாலஜி நமக்கு விற்க மாட்டாங்க. மோஸ்ட் அட்வான்ஸ் ஜிபியுக்கு நமக்கு தரவே மாட்டாங்க. இவ்வளோதான் உங்களுக்கு கோட்டா அப்படின்வாங்க. அதுவும் அந்த கோட்டாவும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு பயன்படுத்தக்கூடாது? டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு. நம்ம நாட்டுக்கு அப்போ ஒரு நமக்கு பாதுகாப்பு, தேச பாதுகாப்புக்கு இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் போட்டு கொடுப்பாங்க சில டெக்னாலஜியை. அது அந்த நிறுவனத்து பக்கமே வரக்கூடாது. அந்த நிறுவனத்துலேருந்து யாராவது விசிட் பண்ணால் எனக்கு அந்த ரெக்கார்டை காட்டு. நம்ம நாட்டுக்குள்ளேயே யார் இங்கே வராங்க போகிறாங்க இந்த கண்ட்ரோல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த அளவில் இருக்கும். இதிலிருந்து முறியடித்து வெளில வரத்துக்கு தான் சுதேசி. அதுதான் சுயசார்பு. இது செய்தே தீரணும். யார் பவரில் இருந்தாலும் அது கவலை இல்லை. இது ஆனால் செஞ்சாகணும். இது இந்த நாட்டுக்கு வந்து நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னா இது செஞ்சாகும். இது ஒரு ஃப்ரீடம் ஃபைட் இப்போ இருக்கிறது நடக்கிறது. நான் அடிக்கடி நம்ம இன்ஜினியர்ட்டே சொல்கிறது, இன்னைக்கு இன்ஜினியர் தான் நமக்கு சுதந்திர போராளிகள். யூ ஹேவ் டு இன்ஜினியர் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக சுதந்திர போராளிகள் இன்னைக்கு வந்து நம்ம இன்ஜினியர் தான் சுதந்திர போராளி, டெக்னாலஜிஸ் தான் இன்னைக்கு தொழில்நுட்ப வல்லுநர் தான் சுதந்திர போராளி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பாரதியார் வந்து சுதந்திர போராளியாக இருந்தார். இன்றைக்கி இன்ஜினியர் தான் சுதந்திர போராளியாக இருக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் இருக்கும், அந்த கட்டாயத்தில் இருக்கும் இன்றைக்கி. இப்போது வைல் யூர் ஆன் தட் சப்ஜெக்ட், இன்றைக்கி கூகுள் வந்து இந்தியாவில் பெரிய ஏஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. நம்ம அதை ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். கூகுள் வந்து இங்கே பாருங்கள் வைசாக்ல வந்து பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு தேவைப்படுது இல்லையா? நம்ம வந்து ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நம்ம சுதேசியும் தேவைன்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கே மீட் ஆகுது இந்த பேலன்ஸ்? இது ரொம்ப அருமையான கேள்வி. இது எல்லாருமே ஒரு கன்ஃபியூசிங் டைம். இப்போ இந்த மாதிரி ரெண்டுமே நடக்குது இல்லையா? ஆனால் அந்த கூகுள் டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்க, இதுதான் ஒரு கேள்வி. அதோட கண்ட்ரோல் சுவிட்ச் எங்கே இருக்கும்? ஒரு 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 அது அவர் எங்கே இருக்கார்? அவர் எந்த நாட்டு குடிமகன்? அவர் இந்தியாவிலேருந்து வந்தார்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் எந்த நாட்டு குடிமகன்? எந்த நாட்டுக்கு அவர் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கார்? இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் இந்திய பிரஜை, முழு கண்ட்ரோலு இந்தியன் கண்ட்ரோலில் இருக்குது. அது முக்கியம். ஏன்னா இந்த டேட்டா சென்டர்லேயே சில தொழில்நுட்பங்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி டிஃபென்ஸுக்கு நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவில் சொன்னாங்கன்னா இங்கே அவர் கொடுக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இது இஸ்ரேல் நாட்டில் இப்போ நடக்குது இதே விஷயம், யூரோப்பில் நடக்கிறது இதே விஷயம். இதனால தான் எல்லா நாடுகள்லையுமே இப்போ அந்த ஒரு விழிப்புணர்வு வருது. இந்தியாவில் மட்டும் சுதேசின்னு வரல, ஒரு நாட்டிலையும் வருது. இதில் யார் முதல்ல முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சைனா. அது கண்டிப்பாக சொல்லியே தீரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 20 வருடங்களில் சைனா வந்து ஒரு சீப் ப்ராடக்ட் தான் வரும், சீப் டாய்ஸ் வரும், அந்த இதுலேருந்து அப்படின்றதுலேருந்து
இன்றைக்கி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பெஸ்ட்டு டெக்னாலஜி கொண்டு வர வரைக்கும் வந்துட்டாங்க. அது நிறைய நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு விதத்தில் நான் சைனாவை ரொம்ப வருஷமாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10 வருடம் முன்னாடியே தெரியும் அவங்க எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வரப்போகிறாங்கன்னு தெரியும். அதனால தான் நம்மளும் இதை இன்வெஸ்ட் பண்ணோம். இது நான் அடிக்கடி பேசிட்டே இருக்கேன். நான் வந்து இந்த நம்ம அந்த இடத்த அடையணும்னா நமக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருஷம்? அட்லீஸ்ட் ஒரு 10 வருடம் ஆகும். அது இன்னைக்கு ஆரம்பித்து முழுக்க வேலை செஞ்சாலும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு மைல் ஸ்டோன் வரும். 10 வருடங்கள் மினிமம் தேவை. சில தொழில்நுட்பங்களில் 15 வருடமும் ஆகும். இதில் என்ன நமக்கு ரொம்ப ஒரு எனக்கு ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் அந்த செமிகண்டக்டர் ஃபேப் சைனாவுக்கு முன்னாடி, தாய்வானுக்கு முன்னாடி முதல் ஃபேப் ஏஷியாவிலே வந்தது. ஜப்பானுக்கு அடுத்தது வந்தது இந்தியாவில் தான். ஆமாம். ஆனால் அதெல்லாம் நம்ம சஸ்டெயின் பண்ணலை. இப்போ இங்கே HCL கம்ப்யூட்டர் இது ஒரு நான் சொல்லுவேன், இது வந்து யாரோட தப்புன்னு நான் அந்த பிளேம் சொல்கிறத விட, நம்ம ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி பப்ளிக் செக்டார்லேயும் சரி அந்த விஷன் இல்லை. ஏன்னா அது ஒரு பொருளாதார வல்லுநர்னு நமக்கு தப்பான அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? நீங்கள் குளோபலைஸ் பண்ணுங்கள், எதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும். இப்போ ரகுராம் ராஜன் போன வருடம் கூட சொன்னார், இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பவர் ஆகவே வேணாம், நீங்கள் சர்வீஸஸாக இருந்துருக்கு. அந்த அட்வைஸ் ரொம்ப வருடமாக வந்தது. நான் வந்து பல வருடங்களாக சொல்லியிருக்கேன், அது தவறான அட்வைஸ். அந்த அட்வைஸ் கேட்கக்கூடாது. ஆனால் அவர் வந்து PhD ஃப்ரம் சிகாகோ பூத் அப்படிங்கிறதுனால அதை கேட்குறோம். அதாவது இது வந்து நான் அரசியல்வாதிகளையோ இதை மட்டும் அரசியல்வாதிகளை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இதை. ஏன்னா அதை யார் அட்வைஸ் கொடுக்குறாங்க? ஒரு பொருளாதார வல்லுநர் அமெரிக்காலேருந்து வந்திருக்கார், அவர் கொடுக்குறார் அப்படின்றோம். அவர் கேட்பாங்கல்ல, அவர் சிகாகோ யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு உடனே அவர் கேட்பாங்க. அந்த பிரச்சனை தான் நமக்கு. அதாவது நம்ம தவறான ஒரு பொருளாதார வல்லுநரே நம்ம கேட்டுட்டோம். சைனாவில் அதை கேட்கல அவங்க. நான் வந்து ஒரு கொரியன் புக்கு படித்தேன், ஹவு ஏஷியா ஒர்க்ஸ்னு, ஒரு கொரியன் எக்கானமிஸ்ட் எழுதுனது. அவர் சொல்லிட்டார், அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் கொடுக்குற அட்வைஸ் முழுக்க தவறு. இது நான் 6 வருடமாக நான் பார்க்குறவங்களுக்குலாம் அந்த புக்கை கையில் கொடுத்துட்ருக்கேன். சீனியர் IAS ஆஃபீஸர் பார்த்தேன்னா இந்த புக்கை படிங்க, அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் சொல்கிறத கேட்காதீங்க. அதுவும் அமெரிக்காலேருந்து இந்தியன் எக்கானமிஸ்ட் சொன்னாலும் கேட்காதீங்க. ஹவு ஏஷியா ஒர்க்ஸ் அந்த புக்கு கண்டிப்பாக படிக்கணும். ஒரு ஜப்பான், கொரியா, தாய்வான், சைனா எப்படி டெவலப் ஆகிறாங்க. இன்றைக்கி தாய்வானை பற்றி சொல்லணும். தாய்வானோட மொத்த மக்கள் தொகையே 2.3 கோடி. ஸ்ரீலங்காவோட மக்கள் தொகையும் தாய்வான் மக்கள் தொகையும் ஒரே மக்கள் தொகை. ஸ்ரீலங்கா தாய்வானை மாதிரி 2 மடங்கு சைஸ் இருக்கிற நாடு, ஆனால் மக்கள் தொகை ஒரே மக்கள் தொகை. 90% சிப்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற சிப்பு தாய்வான், 90% சிப்பு தாய்வானில் உருவாகுது. அந்த அட்வான்ஸ் சிப்பு. நம்ம ஏன் இங்கே ஒன்றுமே செய்ய முடியல? இது மக்கள் தொகையினால இல்லை, அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதுதான் அந்த ஹவு ஏஷியா ஒர்க்ஸ்ன்ற புக்கு இதை விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது நான் 6 வருஷமாக இந்த புக்கை 5-6 வருடமாக கொடுத்துட்டே இருக்கேன் நான் எல்லாருக்கும், பார்க்குறவங்களுக்குலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் ஆமாம், எல்லாம் ஆர்டர் பண்ணி படிங்க. அதை நானே ஒரு 100கணக்கான புக்கை ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன். சீனியர் மினிஸ்டர் பார்க்குறேன், கொடுப்பேன் இந்த புக்கை. இந்த மாதிரி என்ன இது புரிஞ்சுக்கங்க, இது ஏன் இது சொல்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை ப்ளேம் பண்ணுறது அப்படின்னா, இந்த பொருளாதார வல்லுநர் தான் நான் முதல்ல ப்ளேம் பண்ணுவேன். தப்பான அட்வைஸ் கொடுத்தாங்க, ராங் அட்வைஸ். அதான் அதுக்கு அடுத்தது அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஃபாலோ இல்லை, அது தெரியாமல் அறியாமல் என்னால். இப்போ சர்வீசஸ் ஏன் பண்ணோம், எல்லாரும் சொல்கிறாங்க சர்வீசஸ் தான் இனிமேல் எக்கானமின்றாங்க. இப்போ தான் புரியுது சர்வீசஸ் போகாது அப்படி. இன்னைக்கு அவங்க இதை ஸ்டாப் பண்ணான்னா நம்மளால அந்த கோடு உடனே போட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. வாட் ஆர் யூ கரண்ட்லி ரீடிங் சார்? நீங்கள் புக் பற்றி சொன்னது. இப்போ நான் வந்து கோடு மட்டும் முழுக்க கோடில் இருக்கேன். டைமே இல்லை எனக்கு உண்மையாகவே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அது ஒரு பெரிய பஸ்வேர்டாக இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் குறிப்பாக ஜோவோவில் உங்களோட ஃபிலாசபி வந்து நம்ம வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கணும், குறிப்பாக கிராமப்புறங்களில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஏஐ வரும்போது வேலை வாய்ப்புகள் குறைய போகுது டெக்னாலஜியில் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதில் உங்களை பார்வை? இது ஏஐ இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ கிராமத்தில் வந்து நம்ம குடி தண்ணீர் வாங்கலை, குடி தண்ணீர் ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேயே நமக்கு வந்து ஓடையில் இருக்குது, இல்லை இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறோம், ஃப்ரீயாக இருக்குது. நம்ம பாட்டில் வாட்டர் வாங்கலை, அதுக்கு அந்த விற்பனை நடக்கலை அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? ஃப்ரீயாக தான் இருக்குது தண்ணி, நல்லது அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, இப்போ வந்து ஒரு வாட்ச் எடுத்து கொடுக்க சொல்லி இன்றைக்கி வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கு நல்ல வாட்ச் வாங்க முடியும். வாட்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வாட்ச் வாங்குறதுன்னு ஒரு பெரிய விஷயம். வாட்ச்ன்றது முதல் வாட்ச்ன்றது அது ஒரு லக்ஸரி. அது
இன்னைக்கு அது எங்க அப்பாவோட வாட்ச், எங்க தாத்தாவோட வாட்ச் வச்சு யூஸ் இன்னைக்கு அதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. வாட்ச்ன்றது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு. போய் 180 ரூபா வாட்ச்ன்றது ஒரு நம்ம காலில் போடுற செருப்பு உடனே கம்மி விலையில் கிடைக்குது, அவ்வளோ இருக்குது. அப்போ தொழில்நுட்பங்கள் வரும்போது, இந்த ஏஐ இதெல்லாம் வரும்போது எல்லாம் சீப்பானா அதனால பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைன்னா, நான் அந்த அந்த பே பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்ப்பேன், அதுதான் எப்படி சம்பாதிப்பேன். இது 2 விதம் இருக்குது. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த கன்சம்ஷனுக்கு எப்படி பே பண்ணுறோம், அதுதான் பொருளாதாரம். இப்போ நான் சொல்லுவேன், இப்போ இன்றைக்கி வேலை வாய்ப்பு எடுத்துக்கங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறோம். இது யாராவது எதிர்பார்க்கணும் இப்படி ஒரு வேலை இருக்குன்னு 30 வருஷம் முன்னாடி. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ நான் வந்து ஃபார்மருக்கு என்ன பேர் வச்சுருக்கேன், சாயில் எக்ஸ்பர்ட், மண் நிபுணர் அப்படின்னுவேன். அப்புறம் இவர் வந்து மண்புழு நிபுணர், அப்புறம் உரா நிபுணர். இதெல்லாம் வேலையாக இருக்கலாம். ஏன்னா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நமக்கு செல்ஃபோன் ரொம்ப சீப்பாக இருக்கலாம், உணவு ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி திங்க் பண்ணலாம். இது வெளியில் இருக்கிற வெறும் ஒரு இது, நம்ம உள்ளு போடுற இது, அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். இந்த மில்க் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கணும், அப்போ கால்நடை நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் இருக்கலாம். அதாவது இது வந்து நம்மளோட இமேஜினேஷன் தான் காரணம். நம்ம நினைக்கிறோம் சாஃப்ட்வேர் எழுதுறது தான் பெரிய வேலை, ஒரு கால்நடை நிபுணராக இருக்கிறது கம்மி வேலை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதுதான் இந்த எக்கானமியோட ஷிஃப்ட். இப்போ ஏஐ வந்து எல்லா சாஃப்ட்வேரையும் தானாக ஃப்ரீயாக போடுதுன்னு வச்சுங்க. இதை நான் ஆக்சுவலி ஜோவோ நிறுவனம் தான் அடிக்கடி சொல்கிறது. ஏஐ வரும்பொழுது சாஃப்ட்வேர் விலை பயங்கரமாக சரிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நெசவு தொழில் எடுத்துங்க. இன்னைக்கு யாருக்காவது துணிமணி இல்லை அப்படின்ற பஞ்சம் இருக்கா? கிடையாது. எல்லார் வீட்டிலையும் க்ளாசெட் முழுக்க துணியாக கிடக்கு. பாதி நம்ம போட்டுக்கிறதே இல்லை, அப்படி இருக்கு நீங்கள் இல்லையா? எல்லாரும் போய் ஒரு ஷர்ட் ஏதாவது அப்பப்போ இதுவாக வேற கொடுக்குறாங்க, கிஃப்டாக வேற. ஆனால் நெசவு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலை ஏன்? இந்த பவர்லூம் இந்த பவர்லூம் வந்து ஒரு 100 மடங்கு 200 மடங்கு 1000 மடங்கு ப்ரொடக்டிவிட்டி. 1000 பேர் செய்கிற வேலையை ஒரு பெரிய மிஷின் செஞ்சுட்டு போகிறோம். அதுதானே இப்போ அதே தான் ஏஐல நடக்கும். அதனால இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அடியை தவிர்த்து பொருளாதார ரீதியாக அந்த அடி வாங்க வேணாம். ஏன்னா அது என்னன்னா மற்ற தொழில்கள் உருவாகும். இல்லை, இப்போ இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கானது தான். இப்போ இந்தியாவில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏகப்பட்ட இன்ஜினியர்கள் உருவாக்கி வச்சோம். அதுதான் நான் இன்னைக்கு கூட இந்த காலேஜில் பேசினது. என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு நான் என்னால் என்னை அடாப்ட் பண்ணிக்க முடியும், என்னை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த இது வந்ததுன்னா செய்ய முடியும். இப்போ நான் ஏன் விவசாயத்தில் இருக்கேன், அதுலேயும் பல நுணுக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ மாற்றுவோம். இப்போ மெடிக்கல் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சாஃப்ட்வேரில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 10 வருடத்துக்குள்ளே மெடிக்கல் டெக்னாலஜியில் இருப்போம். அந்த இது வேணும், அந்த ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட் எல்லாருக்கும் வேணும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன வரும்னு கவலை இல்லை. அப்புறம் இன்னொன்று, இந்த ஏஐ ஃபேக்ட்ரி வந்து எல்லா குட்ஸையும் அது பயங்கர சீப்பாக பண்ணுது, வேலையே கிடையாது. இந்த நைட் சவுட் ஃபேக்ட்ரின்னு வாங்க, இப்போ அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருட்களை யார் வாங்குவாங்க? அவங்க வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? அதுக்கு தான் இப்போ வந்து இந்த யூபிஏன்றாங்க, யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு. எல்லாருக்கும் வந்து இன்கம் கொடுக்குறது. இப்போ தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை மாதிரி இது வெஸ்டர்ன் எக்கானமிஸ்டே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட தேவையில்லை. இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அதுலேருந்து வர லாபமே அங்கே இன்வெஸ்ட் ஆகும். எப்படி இன்வெஸ்ட் ஆகும்? இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறோம், அதை ரெமெடி பண்ணுறதுக்கு, நேச்சர் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, திருப்பி ஃபாரஸ்ட்ரி ஜாப். இப்போ ஜோஹோ கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் நல்ல ஃபாரஸ்ட் உருவாக்கிக்கிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்ரிங்கிறது ஜாப். இந்த மாதிரி தான் வேற மாதிரி வேலைகள் உருவாகும். நமக்கு நினைக்காத அளவுக்கு வேலைகள் உருவாகும். அதனால இதை பற்றி இருக்கிற நமக்கு தெரிஞ்ச எக்கோசிஸ்டம்ல பெரிய ஷிஃப்ட் வரப்போகுது. கண்டிப்பாக ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் 1985 பார்த்த வேலை இன்னைக்கு பார்க்கல. அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டரைசேஷன் வந்தால் எல்லா வேலையும் போயிடும் அப்படின்னு பேங்க் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கிற ஹெட்லைன் பாருங்க, கம்ப்யூட்டரைசேஷன் வந்தால் எல்லா ஜாபும் போயிடும் அப்படின்னு. ஆனால் யாரும் அதை பற்றி கவலையே படல. இன்னைக்கு பேங்க்கே யாரும் போகிறதே இல்லை. இன்னைக்கு மொபைல்லே இருக்கு பேங்க் ஸ்டாஃபே தேவையில்லை. சாஃப்ட்வேர் இருந்தாலே பேங்க் வச்சிடலாம். இன்னைக்கு பியூர்லி சாஃப்ட்வேர் பேங்கிங் இருக்கு. ஆனால் உடனே எனக்கு வேலை இல்லைன்னு யாரும் இல்லை. அந்த சாஃப்ட்வேரில் வருது, இந்த சப்போர்ட்டில் வருது, கால் சென்டரில் வருது, புது விதமான வேலைகள் உருவாகும். இதுதான் நான் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பேன். இது வந்து ஐயோ இந்த வேலை போயிடும், அச்சம் தேவையில்லை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யூஆர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் நீங்கள் சொல்கிற மாற்றத்தை நாங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வாட் வில் யூ சேஞ்ச்? இன்றைக்கி இது வந்து இப்போ ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வராங்க. பாதி பேருக்கு மேலே தமிழ் மீடியத்துலேருந்து வருவாங்க. சில பேர் கம்ப்யூட்டரே உபயோகிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் தெரியுமே தவிர்த்து கம்ப்யூட்டர் ரொம்ப உபயோகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம்,
இந்த மாதிரி எப்படி வெப்சைட் செய்யலாம், அந்த மாதிரி எப்படி செய்யலாம், அது மாதிரி கான்க்ரீட் ப்ராஜெக்ட்ஸ் தான். கோர்ஸ்ன்றது எக்ஸாம் கிடையாது, கிரேடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல்ஸில் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் ப்ராஜெக்ட். இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுங்க. இப்போ ஜோ மாதிரி வெப்சைட்டே எப்படி உருவாக்குவேன், போய் ஒரு BMW வெப்சைட்டை காட்டி இந்த மாதிரி எப்படி செய்வேன், அதில் அனிமேஷன் இருக்குது, அது இருக்குது, அது எப்படி செய்வேன், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. 3வது மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 3 மாதம் முன்னாடி ஒன்றுமே தெரியாது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வெப்சைட் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஆன் த ஜாப் லேர்னிங் இல்லை, அது அவங்க அந்த ஜோ ஸ்கூல்ஸில் அப்படி கற்றுக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு அந்த இது பண்ணுற அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான ஒரு வன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு விசிட் பண்ணேன். சத்தியமங்கலம் கிட்ட இருக்குது. அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு கம்ப்ளீட்டாக அவங்க எஜுகேஷனே மாற்றிட்டாங்க. எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க கிளாஸில் உட்காரல, கோர்ஸ் இல்லை, எக்ஸாம் பண்ணல, ஒர்க் ஷாப்பில் இருக்காங்க. அவங்க ட்ரோன் பில்ட் பண்ணுறாங்க, ரோபாட் பில்ட் பண்ணுறாங்க, காம்படிஷன், MIT காம்படிஷன் ஃபார் இந்த பேஸ்கெட் பால் த்ரோ பண்ணுற ரோபாட். அது எவ்வளோ பேஸ்கெட் போடுதோ அதுக்கு தான் ஸ்கோர் இல்லையா, கரெக்டாக அது பேஸ்கெட் இது பண்ணோம். அந்த மாதிரி ரோபாட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முதல் வருடத்துலேருந்து ஆரம்பித்து 4 வருடத்துக்குள்ள 4வது வருஷம் ஸ்டூடெண்ட் லீடாக இருப்பாங்க. 3வது 2வது வருடங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்ரெண்டிஸஸ் சேர்ந்துப்பாங்க. ஒரு டீம் ஒர்க். இந்த மாதிரி பல காம்படிஷன், ஒரு ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் நடக்குமோ அந்த மாதிரி இதே எஜுகேஷன் ஆகிட்டாங்க. இதை செய்தவர் வந்து ஒரு IAS ஆஃபீஸர், ஃபார்மர் IAS ஆஃபீஸர். அவர் எக்ஸாம்ஸ் செமஸ்டர்லாம் எப்படி பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு வீடியோ பார்த்துருவாங்க கோர்ஸை, அதோட அதில் ஒரு சின்ன 4 கேள்வி கேட்பாங்க. அதுதான் அவங்களுக்கு எக்ஸாம். அது வந்து அதுக்கு கிளாஸ் போகக்கூடாது, அது கிளாஸுக்கு போகிறது பழக்கம் கிடையாது. ஒர்க் ஷாப்புக்கு போ, லேபுக்கு போ, இந்த இதை பில் பண்ணு, அதான் பில் பண்ணி கிடையாது. இந்த தியரின்றது லேர்னிங். ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரோன் பண்ணும்போது சில தியரி கற்றுட்டாங்க, அதுக்கு வேணுங்கிறத கற்றுப்பாங்க. ரைட். இல்லைன்னா ட்ரோன் பண்ண முடியாது. எனக்கு சேலஞ்ச் வந்து ட்ரோன் செஞ்சாகணும், எனக்கு இந்த சேலஞ்ச் வந்து இந்த ரோபாட் ஷூட் பண்ணணும். அப்போ அது கண்டிப்பாக தானாகவே தேடி வந்துடும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, அதுக்கான சாஃப்ட்வேரோ எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்ரோச் தான் இருக்கணும். இது வந்து நான் இன்னைக்கு வந்து This is the change you want to see. இப்போ நம்ம தர்மேந்திர பிரதான்ஜி எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் வரும்போது இதை பற்றி தான் நிறைய பேசினோம். இப்போ IIT கவுன்சிலையும் இதெல்லாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இந்த எஜுகேஷனை ப்ராக்டிக்கலி ஓரியன்டாக ஆக்க முடியும். இப்படி வந்ததுன்னா என்ன ஆகும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வெளில வரும்போது நான் டிகிரி வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. இந்த செய்ய தெரியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வேலை தேட வேணாம், வேலை அவங்கள தேடி வரும். இன்றைய இளைஞர்கள் பற்றி நீ இப்போ இங்கே இந்த ஆன்லைன் உலகத்துலலாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த ஜென்சி பற்றின பல்வேறு பார்வைகள் இருக்குது. ஒரு பக்கம் அவங்க வந்து இன்றைக்கி டெக்னாலஜியில் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க வேலையே செய்கிறது இல்லைன்னு புலம்பக்கூடியவர்கள், அவங்க அடிக்கடி லீவ் எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள், ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறத அவங்க வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு. 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு, அதை எதிர்க்கிற ஒரு குரூப். ஸோ இந்த ஒரு இன்றைய தலைமுறையிடம் ஒரு புது ஒர்க் கல்ச்சர் எவால்வ் ஆகிறத பார்க்குறீங்களா? அது ஹெல்த்தியாக இருக்கா? உங்களுடைய நான் எப்படி சொல்லுவேன்னா, இது 2500 வருடம் முன்னாடி ஒரு கிரீக் ஃபிலாசபர் வந்து இளைய தலைமுறையெல்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது எப்போவுமே எல்லாரும் சொல்லி தான் இருப்பாங்க. வயசான என்னாவும் இளைய தலைமுறை எல்லாம் பாலா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, அது முதல்ல அதுதான் நான் அடிக்கடி ஃபஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணிப்பேன். நம்ம அப்படி சொல்கிறோன்னா நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு வயசாகிடுச்சுன்னு அர்த்தம் தான். இல்லை, ஏன்னா ஆறிட்டே தான் இருக்கும் எப்போவும். என்ன அது அந்த மாற்றம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் இளைய தலைமுறை எல்லாம் அப்படியே கெட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் அது தவறு. ஒரு தலைமுறை முழுக்கெல்லாம் அப்படி ஆகலை. சில பேர் அப்படி இருப்பாங்க. எனக்கு தெரியும் 100 மணி நேரமும் லேப்லேயே இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த காலேஜுக்கு போய் பாருங்க, நான் சொன்ன காலேஜில் எல்லாரும் அந்த லேப்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் வருது? அவங்க ஜென்சி இல்லையா? ஏன்னா அது அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் வேலை. நான் வந்து எப்படின்னா ஒரு சேலஞ்ச், இது எப்படி செய்வோம். இப்போ என்னோட அரட்டை டீம் வந்து அது எல்லாருமே இளைய தலைமுறை. ஆனால் 2 வாரம் ஜென்சியோட தான். அவங்க 2 வாரமாக அவ்வளவு, ஏன்னா அந்த இவ்வளோ டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணியா. அப்போ யாரும் வந்து எனக்கு இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அப்போ அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது, அந்த வேகம் இருக்குது நம்ம இதில். ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி, 70 மணி நேரம் வேலை பாரு அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கான மோட்டிவேஷன் நம்ம கொடுத்துட்டு அதை விட கூடுதல் போய் யாரையும் சாட்டை அடிச்சு வேலையெல்லாம் வாங்க முடியாது. அது முடியவே முடியாது. எந்த வேலையிலும், விவசாய வேலையில் கூட அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா அந்த பயிர் வளராது, எந்த வேலையாக இருந்தாலும். அதனால தான் வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கா, இன்ஸ்பிரேஷன் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். வந்து ஏன் செய்யலை அந்த மாதிரி நெகட்டிவாகவே திங்க் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்படி கம்பெனியை ரன் பண்ண முடியாது, ஒரு டீமை ரன் பண்ண முடியாது. அப்படி ஸோ இப்போ வேலை வாங்க தெரியணும் நமக்கு. அது எப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும்.
ஒரு இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது, டோன்ட் ஆர்டர் them டு build a boat, give them a dream of where they can go in the boat. Of course. Rightly said. Create a dream. இப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு இதை. ஆமாம். You want the dream, அதுதான் வேணும். இன்னைக்கு இந்தியாவில் உருவாகிற டெக்னாலஜி இல்லை ஒரு அந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு பெரிய பஸ் இருக்குது. அரசாங்கம் பேசுது, தனிநபர்கள் பேசுகிறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ அதில் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் 20-30 வருஷம் முன்னாடி திரும்பி வந்துட்டீங்க. பட் இன்னைக்கு வெளியே இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு இது திரும்பி வரதுக்கு சரியான 6 வருஷம் முன்னாடி தான் தெரியும் வந்தேன். 2019 தெரியும் என்டையர்லி. பட் முன்னாடி இந்தியாவில் கம்பெனி இங்கேயும் அங்கேயுமா இருந்தீங்க. பட் ஜோஹோ இங்கே தானே இருந்தது. ஜோஹோ இங்கே தான் இருந்தது. ஸோ பட் இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐஸ்க்கு நீங்கள் இட்ஸ் ரைட் டைம் டு கம் பேக்னு சொல்லுவீங்களா? ஆமாம், அது இப்படி சொல்லுவேன், ஒரு நாட்டில் நம்ம வேண்டான்னு சொல்கிற நாட்டில் நம்ம ஏன் இருக்கணும் அப்படி தான் கேட்பேன். சண்டை போட்டு அங்கே இருக்கணுமா? என்ன அது எதுக்கு நமக்கு தேவையா? நம்ம நாடு என்ன, நம்ம வரவேற்கிறோம், நம்ம இருக்கோம், நல்லா தான் இருக்கோம். இங்கே அவங்களுக்கு சில பயங்கள் இருக்கும், ஆனால் வந்து இருந்துட்டா அந்த பயம்லாம் போயிடும். என்னமோ வந்த உடனே ஐயோ அது சரியில்லை இது சரியில்லை, முதல்ல அந்த கம்ப்ளைனிங் எடுத்து விட்டுருணும். டிராஃபிக்கு சரியில்லை, அது சரியில்லை, எப்போ பொல்யூஷன் இருக்குது சார், டிராஃபிக் இருக்குது சார், லஞ்சம் கொடுக்காட்டி ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது சார், அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குங்க. மாலுக்கு போனால் ஷூட் பண்ணிடுவான்னு பயம் இருக்குது. எங்கே தான் இல்லை சொல்லுங்கள், வேறு பிரச்சனைகள் இருக்குது. நான் அப்படி தான் நான் யோசிப்பேன். நான் வந்து எங்கே வேணாலும் போயிட்டுருக்கேன், ஐயோ அன்றைக்கி யாராவது கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாங்கன்னு பயம் இல்லை. அங்கே இருக்கும் அந்த பயம். நான் வந்து ஒரு தடவை ஊபர் டாக்ஸி போகும்போது, இது எனக்கு உண்மையாக நடந்தது. இந்த டிரைவர் நான் நுழையிறேன், முழுக்க குப்புன்னு அந்த கஞ்சா ஸ்மெல் அடிக்கிறது முழுக்க. அந்த டிரைவர் வந்து அன்றைக்கி வந்து அவர் போதையில் இருக்கார். எனக்கு ஒரே பயம், இது ஏதாவது கொண்டு போய் சேர்த்துருவாரா, இது சொல்லிட்டா அவர் கையில் கன் இருக்குமா அப்படின்ற பயம் இருந்தது. இப்படிலாம் எனக்கே நடந்துருக்காங்க அமெரிக்காவில். இப்போ அது இங்கே அந்த பிரச்சனை இல்லை தான் சொல்லுவேன். அப்படி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பிரச்சனையே யோசிச்சுட்டு இருந்தால் அதுதான் யோசிப்போம். நான் என்ன சொல்லுவேன், என்ஆர்ஐக்கு ஒரு வேணான்ற இடத்துல நம்ம ஏன் அங்கே போய் இருக்கணும்? திரும்ப வந்துருங்க, நம்ம நாட்டை வளர்ப்போம். நான் இப்படி சொல்லுவேன், இப்போ இந்திய பாஸ்போர்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்க்கறது நம்ம கடமை. அப்படின்னு நம்ம கடமை. அப்போ வந்து நம்மளை வருந்தி கூப்பிடுவாங்க. இப்போ அதுதான் அப்படிதான் மற்ற நாடுகளில் நடக்குது. இப்போ ஒரு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் எங்கே வேணாலும் போகலாம், இந்திய பாஸ்போர்ட் தான் விசா வாங்கணும், அது வாங்கணும்னு இருக்கு. ஏன் அந்த மரியாதை நம்ம ஏன் இங்கே சம்பாதிக்கக்கூடாது? அதுதான் வேணும். அதனால தான் நான் இந்திய குடிமகனாக தான் இருப்பேன்னு முடிவு பண்ணி அப்போலேருந்து நான் மாற்றவே இல்லை, மாற மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்திய பாஸ்போர்ட் எங்கே விடுவாங்களோ அங்கே தான் போவேன் அப்படின்னு. பட் நீங்கள் இப்போ அதை வேண்டான்னு சொல்கிற நாட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறீங்க. பட் இன்னைக்கு ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அவர் அன்றாடம் போடக்கூடிய புது ஆர்டர்ஸ்லாம், இல்லை சாங்ஷன்ஸ் போடுறாரு, டாரிஃப்ஸ் போடுறாரு, இதை இந்தியா சரியாக கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ வரைக்கும்? இல்லை வாட் கேன் வி டூ பெட்டர்? கண்டிப்பாக நம்ம அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டாக தான் சொல்கிறோம். அதாவது அவர் திருப்பி யாரும் அட்டாக் பண்ணல, அவர் ஏதோ பேசினாலும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போய் பிரயோஜனம் இல்லை நமக்கு. ஆனால் அதே சமயம் அவர் வந்து ஒரு திடீர்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு போடும்போது அதுக்கு மட்டும் பதில் கொடுக்குறாங்க. அவர் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இந்தியா வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. முதல்ல நான் இது கேட்குறேன், நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறது தான் அவரோட கிரிட்டிசம் இல்லையா? பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ணுறது முழுக்க அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நமக்கு நேரடியாக வந்து தீவிரவாதம் செய்கிற ஒரு நாட்டுக்கு பண்ணுறாங்க. அவங்களோட ஜென்ரலாக ஒயிட் ஹவுஸில் 3 தடவை மீட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா 2-3 தடவை மீட் பண்ணிட்டாரு. நம்ம அதை பற்றி சொல்ல முடியல. ஏன் அவர் மட்டும் ஆயில் வாங்குறது, அதுவும் எசென்ஷியல் இதை வாங்குறோம் நம்ம. அந்த ரஷ்யா யுக்ரைன் நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம தான் ஏதோ ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் வந்து இதுதான் வந்து என்ன அர்த்தம்னா, நாங்கள் சொல்கிறது ஆர்டர், நீங்கள் அதை கேட்கணும். அப்போ சுதந்திர நாடு கிடையாதுங்க. இப்போ சுதந்திர நாடு அப்படின்னா இன்னொருத்தர் நமக்கு ஆர்டர் பண்ண முடியாது. அதுதான் சுதந்திர நாடு. நான் ஆர்டர் கொடுப்பேன், நீ கேட்கணும். ஃப்ரீ மார்க்கெட்ன்றதுமே இல்லையே. ஆமாம், அது எந்த ஃப்ரீ மார்க்கெட், நான் உனக்கு இது வாங்க முடியாது அப்படின்னு அவங்க தான் ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். அதனால இன்றைக்கி வந்து நம்ம கரெக்டாக தான் கையாளுறோம். ஆனால் நமக்கு இந்த பொருளாதார அந்த வல்லுநர்கள் சொன்ன அந்த கேட்டதுனால இன்றைக்கி ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னென்னா பல தொழில்நுட்பங்களில் நம்ம அமெரிக்காவையும் மற்ற நாடுகள் நம்பி இருக்கோம். அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு 10 வருடம் ஆகும். இது யாரும் வந்து இன்றைக்கி வந்து நான் இது அரசியலாக்க விரும்பலை, அது அரசியல் பிரச்சனை இல்லை, இது தொழில்நுட்ப பிரச்சனை. ப்ரைவேட் செக்டரில் தான் சால்வ் பண்ண முடியும். அது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் தான் 10 வருடம் ஆகும்.
நான் ஃபைனலாக கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் கோல்டு அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. வாட் இஸ் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்ட்ராட்டஜி? பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் கிடையாது. நான் வந்து செலவு ரொம்ப குறைவாக வச்சுப்பேன். எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே பழக்கம். ட்ரெடிஷ்னல் இந்தியன் செலவழிக்காமல் பழகிட்டேன். ரொம்ப நான் வந்து எப்போ சம்பாதிச்சாலும் எனக்கு அதில் ஒரு 50-60% தான் செலவாகும். நம்ம வீட்டில் பாரம்பரியமாக சொல்லி எப்படி இருந்தால் அதே மாதிரி 100 ரூபா கையில் கிடச்சா 70 ரூபா செலவு பண்ணி 30 ரூபா உண்டியலில் போட்டு வச்சு இந்த மாதிரி அதே கல்ச்சர் தான் எனக்கு. அது எப்பாவது ஒரு கோல்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கிற பழக்கம் உண்டு. மற்றபடி நான் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஏன்னா அது டைமும் கிடையாது அதை பார்க்குறதுக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இன்னொன்று நான் சொல்லுவேன், இது வந்து உணர்ந்து சொல்கிறேன். இப்போ கோல்டு வந்து 30-40 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு அதுவும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ரிஸ்க் அப் அண்ட் டவுன் இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது. அதில் நம்ம இந்திய நாட்டு பெண்மணிகள் தான் பெரிய ஜீனியஸ், பொருளாதார ஜீனியஸ்னு சொல்லுவேன். கோல்டு வாங்கி வச்சுருக்காங்க, அது பாட்டுக்கு விலை ஏறிட்டே இருக்குது. இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் விளையாடுறது, ட்ரேடிங், டே ட்ரேடிங்லாம் பண்ணி கடைசியில் கூட்டி கழித்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா the ladies will be ahead. பட் இன்னைக்கு மாடர்ன் எக்கனாமிக்ஸில் வந்து கோல்டு ஒரு டெட் அசெட்டு, அதை வாங்கக்கூடாது, பொருளாதாரத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுறதில்ல, நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட்ஸில் நம்ம கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரி அப்படின்ற இருக்குது. இன்றைக்கி வித் அட்வென்ட் இப்போ இந்த ஜெரோதா மாதிரி க்ரோ மாதிரி ஆப்ஸ்லாம் வரதுனால நிறைய இளைஞர்களும் அந்த மாதிரி இன்வெஸ்டிங்குள்ளே நம்ம போகிறோம். சொல்லுவேன், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நிறையா ஸ்டார்ட் பண்ணணும், அது முக்கியம். இப்போ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே எப்படி இருக்குன்னா, வசதி உள்ளவர்கள் எனக்கு இது இழந்தால் பரவாயில்லன்ற பணத்தை போடுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். போய் ஒரு லைஃப் சேவிங்கை போய் ஒரு ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடக்கூடாது. அதாவது அது ஜோ நிறுவனமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னோடய லைஃப் சேவிங் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவைன்றத போய் நான் அரட்டை ஆப்பை பண்ணி பாருங்கள் அப்படின்னு போடுறது வேஸ்ட். ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, நான் போய் மூவி எடுக்கிற மாதிரி தான், அது லைஃப் சேவிங்கை வச்சு மூவி எடுக்கிற மாதிரி தான். ஒரு வசதி உள்ளவர்கள் இந்த பணம் எனக்கு இழந்தால் பரவாயில்லைன்னு செய்கிறது தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட். அதை விட்டு நான் வந்து ஆமாம், அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட். அதனால தான் அவங்க டைவர்சிஃபைட் பேஸ்கெட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த டைவர்சிஃபைட் பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு கோல்டு பாருங்கள், ஒரே ரிட்டர்ன் தான் இருக்கும். அது கோல்டு வந்து ரிஸ்க்கும் கம்மி. இப்போ கோல்டு வாங்கிட்டு போயிங்க அப்படின்னு அம்மா சொல்கிறத கேளுங்க. அதான் இது ரொம்ப ஓல்ட் ஃபேஷனாக இருக்கும் சொன்னால். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ 100 வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 30 வருஷம் எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும், அது மேட்ச் ஆகும். ரொம்ப ஃப்ரீவீலிங்காக நிறைய விஷயங்கள் பேச முடிஞ்சது. ரொம்ப நன்றி. நிறைவாக நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது ஏதாவது? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்றைக்கி சில 2 இது எனக்கு வேணும். ஒன்று வந்து குடிப்பழக்கம் கண்டிப்பாக குறையணும். கிராமங்களில் 70% இன்றைக்கி குடிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு நான் பார்க்குறேன் அதோட விளைவுகள். எவ்வளவோ குழந்தைகள் இன்றைக்கி அந்த குடியாலான விதவைகள், அந்த குழந்தைகள் அனாதைகளாக இருக்காங்க. நான் பார்க்குறேன், இது என் ஸ்கூலில் அவ்வளோ இருக்காங்க. 2வது, இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இப்போ கிராமங்களில் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு டிவி கேம்பெயின் ஆரம்பிக்க போகிறேன், உறவில் திருமணம் வேண்டாம் அப்படின்னு. நிறைய இந்த பர்த்டே இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் 30% மேரேஜஸ் உறவில் நடக்குது. அதாவது தாய்மாமனை செய்கிறது, அந்த உறவு பொண்ணு உறவு பையன் சொல்கிறாங்க முறை, அது செய்யக்கூடாது. இது எந்த மரபியல் நிபுணரை கேட்டு பாருங்கள், ஜெனட்டிக்ஸ் இது தவறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளிநாடுகளில் கிடையாது, நார்த் இந்தியாவிலே கிடையாது. நீங்கள் யூபி அங்கெல்லாம் போய் கேளுங்க, கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது, சதர்ன் ஸ்டேட்ஸில் மட்டும் இருக்குது. இதனால் நான் விளைவுகளை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் வைக்கும் போது தான் தெரியும், இந்த பர்த் டிஃபெக்ட்ஸ் நிறையா வருது. நீங்கள் போய் அவங்கள கேளுங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ஆமாங்க இந்த உறவில் பண்ணதுனால அப்படின்னு. இது நான் வந்து நிறைய டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டேன், இது செய்யக்கூடாது, இது யாராவது எடுத்து சொல்லணும். நான் உடனே எனக்கு சொன்னாங்க, ஐயோ இது தமிழ்நாட்டில் நீங்கள் பாரம்பரியத்தையே அட்டாக் பண்ணுறீங்களா? இல்லை, இது பாரம்பரியத்துக்கு சம்மந்தம் இல்லை, உறவில் திருமணம் வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு கேம்பெயினே ஆரம்பிக்க போகிறேன். அதுதான் கூற விரும்புகிறேன். இளைஞர்கள் இதை மனதில் கொள்ளவும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார்.